நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, லாஸ்ட் ஒரு 1 வீக்கா வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் எந்தெந்த பங்குல வாங்கியிருக்காங்க டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு சாட்டர்டே, சண்டே வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் அதுக்கப்புறம் டிஐ வாங்குன பங்கு நம்ம பார்ப்போம். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் மட்டும் வாங்குன பங்குல பார்க்க போறோம். ஏன்னா இதுவே 30, 40 ஸ்டாக் இருக்கு. புரமோட்டர் வந்து இப்ப அதிகமா வாங்குறாங்க நெறைய பங்கு. அது முக்கியமான காரணம் என்ன, மார்க்கெட் நல்ல ஒரு கரெக்ஷன் இருக்கு. நெறைய ஸ்டாக் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் அவங்க கம்பெனி மேல நம்பிக்கை வச்சு, அவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்க கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்குனான்னா நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் தான். ஏன்னா, அவங்களுக்கு அந்த கம்பெனிய பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40 கம்பெனிக்கு மேல இருக்கு. அதுல 20 கம்பெனி மட்டும் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயிலா பார்க்க முடியாது. ஏன்னா 10 கம்பெனி நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்த்தாவே அது வீடியோ 1/2 மணி நேரம் ஓடிரும். அதனால ஓவராலா ஒரு சுமாரான ஒரு ஃபண்டமெண்டலோட நம்ம பார்க்கலாம். ஸ்டார் சிமெண்ட்டுங்க. ஸ்டார் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 52 வாரம் லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, த லார்ஜஸ்ட் சிமெண்ட் ஃபேக்டரி இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியான்னு சொல்றாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 43, 53 கிரேடு சிமெண்ட் வந்து தயாரிக்கிறாங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. ஸ்டாக் பி 22. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்பு. ஃபேஸ் வேல்யூ 1 கொஞ்சம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனில சுத்தமா கிடையாது. கம்மியா தான் வச்சிருக்காங்க டெப்த்து. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. 52 வார் லோக்கு பக்கத்துல தான் இருக்கு. மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்குமே அந்த மாரி தான் இருக்கு. ஸ்மால் கேப் எல்லாமே நமக்கு தெரியும். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டரோட இயர் ஆன் இயர் நல்லா பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர், இயர் ஆன் இயர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா வாங்குனதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஏப்ரல்ல, மார்ச் இது வரும்போது நமக்கு இங்க கண்டிப்பா வரும்போது பார்த்தீங்கன்னா, அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் எஃப்ஐ கொஞ்சம் வித்திருக்காங்க. டிஐ கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 3ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. ஒரு 1350 ஷேரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 10ஆம் தேதி 1,00,000 கிட்ட வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி 24ஆம் தேதி 1,16,000 மேல வாங்கியிருக்காங்க. ஸ்டார் சிமெண்ட். 2வது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சிஜால் கிளாஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கேப்புங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறாங்க. 480 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிட்டல். ஹை ரிஸ்க்கான உள்ளது. பேஸ் வேல்யூ 10. இந்த ஸ்டாக் வந்து பாருங்க, ஹையஸ்ட் எவ்வளோ இருக்கு, இப்போ லோ இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு டவுன் ஆயிருக்குன்னு பார்க்கணும் பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் கிட்ட நல்லாவே வச்சிருக்காங்க. 70% கிட்ட இருக்கு. டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த கம்பெனில. 4க்கு மேல இருக்கு. அதுக்கப்புறம் பெக் ரேஷியோ 1க்கு கீழ இருக்குங்க. இந்த ஸ்டாக்க பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹைப்ல போயிருக்கு. ஹைப்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, 2025ல நல்ல ஒரு டவுன். எந்த அளவுக்கு ஏறுனுச்சோ, அந்த அளவுக்கு டவுன் ஆயிருச்சு இந்த ஸ்டாக்கு. எங்களுடைய ரிசல்ட் பார்க்கையில குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் ஓரளவுக்கு சேல்ஸ் நல்லாயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் ஃப்ளாட் தான். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் நல்லா இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 3 கோடி மைனஸ்ல தான் பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 14% இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 227 கோடி இருக்குங்க. கடன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா, இது வந்து மைக்ரோ கேப்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் நல்லாவே வச்சிருக்காங்க. எஃப்ஐடிஐ கிட்ட கொஞ்சம் இருக்கு. பப்ளிக் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 24லேருந்து 25 கூடி இருக்கு இந்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து நம்ம 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ ஏஎம்சி, ஐசிஐசிஐ அசெட் மேனேஜ்மென்ட். இத வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்கியிருக்காங்க. யாருன்னா, ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் இன்சூரன்ஸ்ல தான் இப்ப இவங்க புரமோட்டரு. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. புதுசா ஐபிஓ வந்தது. நெறைய நபர்களுக்கு தெரியும். இந்த ஸ்டாக் அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு டிஸ்கவுண்ட்ல இறங்கல. பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. இருந்தாலும் அந்த அளவுக்கு 52 வார லோக்கு பக்கத்துலலாம் இல்ல. நெறைய நண்பர்கள் ஐபிஓ அப்ளை பண்ணியிருப்பீங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. இதுல நெறைய டேட்டா இல்ல. முக்கியமான காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஐபிஓ லிஸ்ட் ஆன ஸ்டாக் இது. இவங்களுடைய லாஸ்ட் ரிசல்ட் பார்க்கையில நல்லா தான் குடுத்துருக்காங்க. 1618 கோடி. இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இன்கிரீஸ் ஆயிருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் இன்சூரன்ஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க இப்ப. புரமோட்டர் வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் கொஞ்சம் இருக்கு. டிஐட்ட கொஞ்சம் இருக்கு. பப்ளிக்ட்ட கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு. ஆனா அதிகமா புரமோட்டர் தான் இருக்கு. ஆ ஆர்பிஐ செபி ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா, 75% இருக்கும். இவங்க வந்து ஆஃபர் ஃபார் சேல்ஸ் கண்டிப்பா விப்பாங்க. அப்பைக்கு இந்த ஸ்டாக்லாம் டவுன் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது நம்ம 4வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபைனான்ஸ். இது நம்ம லிஸ்ட்ல உள்ளது தான். லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்கியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த புரமோட்டரும் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமான காரணம், இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. நல்ல ஒரு டவுன்ல இருக்கனால என்ன பண்றாங்க, புரமோட்டர் அத வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்குறாங்க. நல்ல ஒரு ஹைல போம்போது மறுபடியும் அந்த புரமோட்டர் விப்பாங்க. மார்க்கெட் எப்பவுமே ஏற்றத்தாழ்வு உள்ளதுதாங்க. ஒரு ஸ்டாக் இறங்குனா மறுபடியும் மேல கண்டிப்பா ஏறும். இந்த ஸ்டாக்க பத்தி எல்லாருக்குமே தெரியும். நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா,
இது ஒரு சிமெண்ட் கம்பெனி தாங்க. ஸ்ரீ சிஜிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கேப்பு. இந்த கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்கிட்டு தான் இருக்காங்க கன்டினியூவா. நம்ம லாஸ்ட் டைம் உள்ள ஒரு 2 வாரத்துக்குள்ள உள்ள வீடியோல நம்ம பார்த்துருக்கோம் புரமோட்டர் வாங்கியிருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 45 இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. பெக் ரேஷியோ -1ல இருக்கு. பேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10. இந்த ஸ்டாக் நல்லா டிவிடெண்ட் குடுக்குறாங்க இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்க பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனுங்க. 3 இயர்ஸ் சார்ட் வேணாலும் காமிக்கிறேன். நல்ல ஒரு ஹை போயிட்டு நல்ல ஒரு டவுன்ல இருக்கு இந்த ஸ்டாக்கு. இப்போ ரீசென்ட் லோலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் மேல போயிட்டுருக்கு. ஃபண்டமெண்டலா பார்க்கையில இது வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் சரியில்ல. மைனஸ்ல தான் இருக்கு. ஏன்னா சைக்கிளிக் பிசினஸு. எப்போதுமே சிமெண்ட் செக்டார்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிமெண்ட் ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது நம்ம கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணணும். புரமோட்டர் பார்க்கையில புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வித்திருக்காங்க. வித்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மறுபடியும் வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. எஃப்ஐஐ, டிஐடி இந்த ஸ்டாக் இருக்குங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்ட்ட தான் அதிகமா இருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் கொஞ்சம் மைக்ரோ கேப்பு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம 6வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, தீபக் நைட்ரேட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் ஸ்டாக்கு. தீபக் நைட்ரேட். 18,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ளதுங்க. இந்த ஸ்டாக் வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 37. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நல்லா 52 வார லோக்கு பக்கத்துல தான் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஐ டீசென்ட்டா இருக்கு. பேஸ் வேல்யூ 1 கொஞ்சம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழ தான் இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் 50 வச்சிருக்காங்க. கெமிக்கல் வந்து ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலு. இந்த ஸ்டாக் ரீசென்ட்டா 2025ல ஓரளவுக்கு நல்லா ஏறி இருக்கு. நல்லா ஏறிட்டு மறுபடியும் 2025ல ஏறல. ஆமா. ரொம்ப நாளாவே இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 2023ல ஏறுனது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் சைட்ல தான் இருக்கு. கெமிக்கல் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு டவுன் தான். இவங்க டிசம்பர் ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயரும், குவார்டர் ஆன் குவார்ட்டர் நல்லாவே கூட்டியிருக்காங்க. ஒரு 75 கோடிக்கு மேல வந்து பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தாங்க இருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர், இயர் ஆன் இயர் ஓரளவுக்கு பரவால்ல. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சேம் தான் ஃப்ளாட் தான். கெமிக்கல் செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு விடிகாலம் வரவே இல்ல. இந்த கொரோனாக்கு அப்புறம் ஏறிட்டு, அதுக்கப்புறம் இறங்கிட்டு தான் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 6% வச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக்க வித்திருக்காங்க. தீபக் நைட்ரேட். அடுத்தது நம்ம 7வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, தைரோகேர். தைரோகேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நம்ம பார்த்திருந்தோம். புரமோட்டர் வாங்கியிருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இதில புரமோட்டர் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. ஒரு 30% மேல டவுன்ல இருக்கு. தைரோகேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேபரட்டரி. நம்ம அந்த தைராய்டு செக் பண்றோம்ல, அந்த மாரி டயக்னோசிஸ் செயின் வச்சிருக்காங்க நெறைய இடத்துல. எல்லா ஏரியாலயும் இந்த இது இருக்கு தைரோகேரு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 61% வச்சிருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பிளெட்சிங் 100%. டெப்த் கிடையாது. பெக் ரேஷியோ 1க்கு கீழ. பேஸ் வேல்யூ 10. ஃபியூச்சர்ல ஸ்பீட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா டீசென்ட்டா இருக்கு. 1% டிவிடெண்டும் குடுக்குறாங்க. இவங்களுடைய ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். ரிசல்ட் பார்க்கையில லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து ஃப்ளாட் தான் சேல்ஸு. இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்குங்க. 33 30 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 28 கோடி நல்லாவே குறைஞ்சிருக்குங்க. ஒரு 20 கோடிக்கு மேல குறைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல எல்லாருக்குமே தைராய்டுலாம் இல்லைன்னு நெனைக்கிறேன். எல்லாருக்கும் நார்மல் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். அதனால வந்து யாரும் டெஸ்ட்டுக்கு போறதில்லன்னு நெனைக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வருமானம் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆமா. இதுவரைக்கும் இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ரிட்டர்ன் தான் குடுத்திருக்கு. எந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ் ரிட்டர்ன் குடுக்கல. லாஸ்ட் 1 இயரா 52% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10% இப்ப வித்திருக்காங்க. அது யாரு வாங்கியிருக்கான்னா, எஃப்ஐ தான் அதிகமா வாங்கியிருக்காங்க. 13.47லேருந்து 20%. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஐயும் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐயும் இல்ல டிஐ தான் வாங்கியிருக்காங்க. எஃப்ஐ கொஞ்சோண்டு தான் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ நல்லாவே அதிகமா வாங்கியிருக்காங்க. பப்ளிக்கும் நல்லாவே வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்கு. ஏன்னா, இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் டயக்னாஸ்டிக்ஸ் சென்டர் இதில வச்சிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ச்சியடையக்கூடிய வந்து செக்டார் தான் இந்த ஸ்டாக்கு. மெடிக்கல் செக்டாரு. அடுத்தது ஒரு மெடிக்கல் செக்டார் உள்ள மெடிக்கல் பார்மா ஸ்டாக் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டாக் வந்து புதுசா ஐபிஓ வந்தது. செனரஸ் பார்மா எல்லாருக்குமே தெரியும். வாங்கிட்டு இந்த ஸ்டாக்க தேவையில்லாம வித்துப்புட்டேன். நல்லா இந்த ஏரியால வாங்குனேன். ஒரு 500 ரேஞ்சுல. அப்படியே கன்டினியூவா அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, குரோ ஆயிட்டே தாங்க இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்பு. ஒரு ஜெனரிக் மெடிசின் தயாரிக்கிற ஒரு பார்மா கம்பெனி. ஸ்டாக் பி 35ங்க. பேஸ் வேல்யூ 10. டிவிடெண்ட் கிடையாது. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. கொஞ்சம் பிளட்சிங் இருக்கு. பெக் ரேஷியோ 1க்கு கீழ இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தாங்க வச்சிருக்காங்க. புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 4.4 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் இறங்கல. ஒரு ரூ. 100 மட்டும் தான் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கையும் பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் சேல்ஸ் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயரும் சரி, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் சரி. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர், இயர் ஆன் இயர் 2மே நல்லா தான் வச்சிருக்காங்க. 1,00,00,000 லாபம் பண்ணவங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 103 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் 45.81 லாஸ்ட் குவார்ட்டரோட ஒரு 1% இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க.
ஒரு பெர்சன்டேஜில 0.1. அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேக்க வித்திருக்காங்க. டிஐ கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் இன்கிரீஸ் ஆயிருக்கு. பப்ளிக்கிட்ட அதிகமா இருக்காங்க. 41.54% இருக்கு பப்ளிக்கிட்ட. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, என்சிசிசி. என்சிசிசி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்களுக்கு தெரியும். ரொம்ப ஃபெமிலியரான கம்பெனி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 9,000 கோடி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 11. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புக் வேல்யூ பக்கத்தில தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப அடிமட்டத்தில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு டவுன்னு சொல்லலாம் அந்த ஸ்டாக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் வச்சிருக்காங்க. டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழ இருக்கு. பெக் ரேஷியோ 1க்கு கீழ இருக்கு. 1.5% பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இவங்க வந்து இபிசி கான்ட்ராக்ட் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார்ல உள்ள இபிசி கான்ட்ராக்ட் ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய சார்ட்ட பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் தாங்க. நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. 3 இயர்ஸ் சார்ட்ட பார்த்தா உங்களுக்கு தெரியும். கன்டினியூவா நல்ல ஒரு டவுனு. ரிசல்ட் பார்க்கையில லாஸ்ட் ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு சரியில்ல. லாஸ்ட் 2 ரிசல்ட்டுமே சரியில்ல. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு. நெட் ப்ராஃபிட் ரொம்ப டவுனா இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஆரம்ப காலத்தில 22% வச்சிருந்து இப்ப 22ல வச்சிருந்து இப்ப 22.25 கூட்டிட்டு தான் இருக்காங்க. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்லாவே வச்சிருக்காங்க. கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐயும் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க பப்ளிக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சூர்ய ரோஷினி. இந்த ஸ்டாக் நம்ம நெறைய டைம் பார்த்துருக்கோம். ஒரு எலக்ட்ரிக்கல் செக்டார்ல உள்ளது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. நெறைய டைம் நம்ம வீடியோல புரமோட்டர் வாங்கிய பங்குல இந்த ஸ்டாக்கும் பார்த்துருக்கோம். இப்போ புரமோட்டர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு 5,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலுங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 14. பேஸ் வேல்யூ 5, 2% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்தில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புரமோட்டர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, 63% வச்சிருக்காங்க. பெக் ரேஷியோ 1க்கு கீழ இருக்கு. கடனும் சுத்தமா கிடையாது இந்த கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, புக் வேல்யூ பக்கத்தில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2 புக் பிரைஸ் ஆஃப் புக் வேல்யூ 2க்கு கீழ தான் இருக்கு இந்த ஸ்டாக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோட்டட் பைப்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. பல்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய ரோஷனிக்கு இருக்கு. நான் வாங்கி போட்டிருக்கேன் எங்க வீட்லலாம். எலக்ட்ரிக்கல் ஜாமான் அந்த மாரிலாம் இது பண்ணியிருக்காங்க. வேணா சைட்ட காமிக்கிறேன். இந்த சார்ட்ட பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனுங்க. 3 இயர் சார்ட்ட பார்த்தாவே தெரியும். கன்டினியூவா நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டரோட நல்லாவே பண்ணியிருக்காங்க. இயர் ஆனையும் சரி, குவார்ட்டரும் சரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜினும் நல்லாவே கூடியிருக்கு 8%. நெட் ப்ராஃபிட் இந்த ஸ்டாக்ல கூடியிருக்கு. கடந்த காலத்தில இந்த ஸ்டாக் எல்லா வருஷமும் நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இந்த வருஷம் மட்டும் தான் 17% மைனஸ்ல இருக்கு. ரிசர்வ் பார்க்கையில 2,400 கோடிக்கு ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் சுத்தமா கிடையாது இந்த கம்பெனிக்கு. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் மறுபடியும் வாங்கிட்டு இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த ஸ்டாக்க. 62.40லேருந்து 67.87 இப்போ மறுபடியும் வாங்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐட் இந்த ஸ்டாக் நல்லாவே வச்சிருக்காங்க. டிஐயும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் இருக்கு. சூரிய ரோஷினி. இந்த சைட்ல அவங்களுடைய வெப்சைட்ல போய் பார்க்கலாம். என்னென்ன பிசினஸ் பண்றாங்கங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய ரோஷினியோட வெப்சைட்டு. இதில நீங்க பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் என்னென்ன பண்றாங்க, லைட்டிங்கு, எல்இடி லேம்ப்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹோம் அப்ளையன்ஸு, ஃபேன்ஸு, பிஎல்சிடி டெக்னாலஜி ஃபேன்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் லைட்டிங் இதுலயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டீல் அண்ட் பைப்பு, சிஆர் ட்ரிப்ஸு, பிவிசி பைப்பு இந்த செக்டார் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஃபேன், அதுக்கப்புறம் லைட்டிங்கு, ஹோம் அப்ளையன்ஸு, ஸ்டீல் பைப்ஸு, பிவிசி பைப்பு இந்த மாரி நெறைய செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. ஒரு புரமோட்டர் வந்து ஒரு ஸ்டாக்க வாங்குறாங்கன்னா, அந்த கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவ் தான். ஆனா, அந்த கம்பெனிய வந்து பத்தி நம்ம வாங்கலாமா, வேணாமான்ட்டு நீங்க தான் இண்டிவிஜுவலா அந்த ஒவ்வொரு ஸ்டாக்கையும் அனலைஸ் பண்ணி, அதில பாசிட்டிவ், நெகட்டிவ் என்ன? இந்த கம்பெனிக்கெல்லாம் ஃபியூச்சர் குரோத் இருக்கா? இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ என்ன? ஸ்டாக் என்ன பில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? எத்தன பெர்சன்டேஜ் டவுன்ல இருக்கு? கடந்த காலங்கள்ல இந்த ஸ்டாக் எப்படி ரிட்டர்ன் குடுத்துருக்கு? இந்த மாரிக்கெல்லாம் அனலைசிஸ் பண்ணி, வாங்கலாமா, வேணாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. எந்த ஒரு ஸ்டாக்கும் வாங்குறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கானது தாங்க. எந்த ஒரு ஸ்டாக்க நம்ம பை காலோ, செல் காலோ கிடையாது. நம்ம புரமோட்டர் வாங்கியிருக்காங்கிற டீட்டெயில் மட்டும் தான் இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். அதனால நான் சொன்னதுக்காண்டி நீங்க போய் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்கிடாதீங்க. நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸ் கேட்டு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். எந்த அளவுக்கு நீங்க அதிகமான வந்து லைக் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்களுக்கு போய் சேரும். அதனால நீங்க வந்து அதிகமா லைக் குடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே!